சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த கடவுள் நம்ம நல்லா வாழணுங்கிறதுக்காகவே நமக்காக வாழ்ற ஒருத்தரை இந்த உலகத்துல கண்டிப்பா படைச்சிருப்பாரு. அவங்க மூலமா நமக்கு வர எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ வருத்தப்படுறத விடு. பார்வதி, 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 வாங்க தம்பி. என்னாச்சு, ஒரே பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு இல்ல, நம்ம சந்தோஷ்க்கு தான். சந்தோஷ்கா? என்ன சொல்றீங்க? அவருக்கு என்ன பிரச்சனை? ஐயோ தம்பி, என் பிள்ளைக்கு என்ன தம்பி பிரச்சனை? நாம நினைச்சதை விட அந்த மலரும் அர்ஜுனும் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. உன்னையும் சந்தோஷம் பழி வாங்குறதுக்காகவே அவங்க எந்த எல்லைக்கும் போக தயாராயிட்டாங்க. அவங்க சூழ்ச்சியை மீறி இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷ வெளியே கொண்டு வர முடியுமான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. ஐயோ, என்ன தம்பி நீங்களே இப்படி சொல்றீங்க? என் பிள்ளைய காப்பாத்திடலான்னு நம்பிக்கை கொடுத்த நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன தம்பி பண்ணுவோம்? அந்த மலரும் அர்ஜுனும் திரும்பவும் என் புருஷனுக்கு எதிராக என்ன சூழ்ச்சி பண்றாங்க? எதுக்காக அவரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றீங்க? பார்வதி, எங்க நாம அர்ஜுனுக்கு எதிரா ஆதாரத்தை ரெடி பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோங்கிற பயத்துல நமக்கு எதிரா அவங்க பெரிய திட்டத்தையே போட்டுட்டு இருக்காங்க. திட்டம் போடுறாங்களா? என்ன அது? அந்த மலரவ புருஷனை காப்பாத்துறதுக்காகவும் சந்தோஷ இதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ளேயே தண்டனை அனுபவிக்க வைக்கிறதுக்காகவும் சந்தோஷுக்கு எதிரா அவர்தான் என் தங்கச்சி நிகிதாவை கொலை பண்ணாருன்னு பொய் சாட்சி சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து பொய்யான வாக்குமூலம் கொடுக்க வைக்க போறாங்க. ஓ மேலையும் சந்தோஷ் மேலையும் எவ்வளவு பகையோடையும் வன்மத்தோடையும் இருந்தாங்கன்னா அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு திட்டம் போடுவாங்க. ஐயோ கடவுளே, நாம அவங்களுக்கு என்னதான் பாவம் பண்ணோம்? எதுக்கு இப்படி என் பிள்ளைய பழி வாங்கணும்னு இப்படி துடியா துடிச்சிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? பார்வதி சந்தோஷம் அப்படி ஒன்னா வாழ்ந்துடக்கூடாதுன்னு எதுக்கு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க? இப்ப என்ன பண்ண போறோம் பார்வதி? உன் கூட பிறந்த தங்கச்சி உன் வாழ்க்கைக்கு யமனா வந்து நிக்கிறாளே. தம்பி, என் புள்ள சந்தோஷம் இதுக்கப்புறம் காப்பாத்தவே முடியாதா? கடைசி வரைக்கும் அவன் ஜெயில இருந்து தண்டனை அனுபவிக்கிறத பார்த்தே நான் என் உயிரை விடணுமா? இங்க பாருங்க தம்பி, நான் உங்களை என் புள்ள மாதிரி நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் புள்ள சந்தோஷம் எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கப்பா, காப்பாத்தி கொடுங்க. பெத்து வளர்த்த பிள்ளைய பிரிஞ்சிருக்கிற கொடுமை என்னால இனிமே அனுபவிக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க தம்பி. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. என்னால இந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாதுமா. ஐயோ கடவுளே, என் புள்ள சந்தோஷம் காப்பாத்தவே முடியாதா? அத்தை, அழாதீங்க அத்தை, அழாதீங்க. அம்மா, நீங்க அழாதீங்க. நம்ம சந்தோஷ காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன வழி அது? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என் உயிரை கொடுத்து நான் அதை செய்வேன். இதுல நீ செய்யறதுக்கு எதுவும் இல்ல பார்வதி. நாம நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கட்டெரும்பு நினைச்சா கண்டிப்பா நமக்கு உதவி பண்ண முடியும். கட்டெரும்பா? அவனால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ண முடியும். அவங்களோட திட்டத்தை உடைக்கணும்னா நாமளும் அவங்க வழியிலேயே தான் போயாகணும். எப்படி சந்தோஷுக்கு எதிரா பொய்யா சாட்சி சொல்றதுக்கு அவங்களா பணம் கொடுத்து ஒரு ஆளை ரெடி பண்ணாங்களோ, அதே மாதிரி நம்ம பக்கம் இருந்து அந்த அர்ஜுன் தான் என் தங்கச்சி நிகிதாவை கொன்னான்னு உண்மையை சொல்றதுக்கு கட்டெரும்ப நாம கோர்ட்ல சாட்சி சொல்ல வைக்கணும். அதை மட்டும் நாம பண்ணிட்டோம்னா நிச்சயமா சந்தோஷம் நம்மளால காப்பாற்ற முடியும். கட்டெரும்பு, நீ உண்மையை சொல்லுவல்ல? இங்க பாருப்பா, இப்ப உன்னால மட்டும்தான் என் பிள்ளைய வெளியில கொண்டு வர முடியும். அவர் சொல்ற மாதிரி நீதான் கோர்ட்ல வந்து எல்லா உண்மையும் சொல்லணும்பா.
என்ன பார்வதி யோசிக்கிற? உன் புருஷ சந்தோஷ காப்பாத்துறதுக்கு இப்போதைக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. பார்வதி, கட்டெரும்பு கிட்ட நீ சொல்லுமா. நீ சொன்ன கட்டெரும்பு நிச்சயமா கேட்பான். வேணா பார்வதி, அவன் சொன்னதை கேட்டு என்ன அப்படி ஒரு பாவத்தை பண்ண வச்சிடாத. அந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் தள்ளிடாத பார்வதி. கட்டெரும்பு, எனக்காக நீ கோர்ட்டுக்கு வந்து அர்ஜுனை பத்தின உண்மைய சொல்லுவல்ல. ப்ளீஸ்டா. என்னடா யோசிக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதானே சொன்ன கடவுள் நமக்காக நல்லது பண்றதுக்குனே சில நல்லவங்களை படைச்சிருப்பாருன்னு. நீ கொடுத்த நம்பிக்கையில தாண்டா கேக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக கடவுள் ஒன்னு அனுப்பிச்சதா தாண்டா நான் நினைக்கிறேன். என் நம்பிக்கையை பொய்யாக்கிடாத ப்ளீஸ். எனக்காக வந்து உண்மையை சொல்லுடா பார்வதி ப்ளீஸ்டா. டேய் கட்டெரும்பு, அவங்கள மாதிரி நான் ஒன்னும் பணத்துக்காக உன்னை பொய் சொல்லல. சின்ன வயசுல இருந்து உன்னை என் கூட பிறந்தவனா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் என்ன அப்படிதான் நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. அந்த பாசம் உண்மைன்னா நீ கோர்ட்டுக்கு வந்து அர்ஜுனுக்கு எதிரா சாட்சி சொல்லணும்.